Hello everyone, welcome to Madhimax. இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல உள்ள லாஸ்ட் 2 கொஷின்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. 9th and 10th கொஷின் அதை நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். 9th கொஷின் பாருங்கள். லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு -1,3 0,1 2,-9. ஓகேவா, இது எதில் கொடுத்துருக்காங்க? எஃப்ங்கிறது ஆர்டர்டு பேராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. be a linear function சொல்லியாச்சு. ஓகேவா, f be a linear function from எதுலேருந்து எதுக்கு மேப் ஆகுது? z into z. ஓகேவா, zனா என்னது? இன்டீஜர். ஓகேவா, zலேருந்து zக்கு மேப் ஆகுது. ஓகேவா, கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் புரியுதா? ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. be a linear function சொல்லியாச்சு. f mapping from z to z. find f of x. இப்போ f of x ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கொஷின் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம கொஷின்லேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதலாம். ஓகேவா, இப்போது given எஃப் பியை என்ன சொல்லியாச்சு? லீனியர் ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாங்க கொஷினில். ஓகேவா, லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லீனியர் ஃபங்க்ஷன் என்னன்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, எஃப் பியை லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேவா, அதுக்கு ரிலேஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா, இசட் டு இசட்க்கு மேப் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? டிகிரி 1 இருக்கும். ஓகேவா, இப்போ லெட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒய்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்னது? ஒய். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா, லீனியர் ஈக்குவேஷன்னா டிகிரி என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 1. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது தான் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும் கொஷினில்? இப்போ -1,3 0,-1 2,-9 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம இப்போ ரிலேஷன் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஒய்ன்னு எழுதுவோம். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ் ஒய் வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏபியோட வேல்யூ கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஏதாவது ஒரு 2 ரிலேஷனை எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் -1,3 இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா, 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? இது எக்ஸ், இது ஒய். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 3. இப்போ 3 இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் பி. ஓகேவா, இப்போ இது என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? 3 இஸ் ஈக்குவல் டு -a ப்ளஸ் பின்னு கிடைக்குது. ஓகேவா, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ரிலேஷன் என்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0,-1. ஓகேவா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் 0,-1 இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா, 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? இது எக்ஸு, இது ஒய். ஒய்யோட வேல்யூ என்ன? -1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் என்னது? 0. இப்போ 0னா ஏ இன்ட்டு 0 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ப்ளஸ் பி கிடைக்குது. ஓகேவா, இப்போ ஏ இன்ட்டு 0 0. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? -1ன்னு கிடைக்குது. ஓகேவா, பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிட்டு? -1ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, அப்போ இந்த பியோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏயோட வேல்யூ கிடச்சிரும். அப்படி தானே? இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? பி இஸ் ஈக்குவல் டு -1ன்னு எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 இஸ் ஈக்குவல் டு -a ப்ளஸ் பி. அப்போ -a ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன இருக்குது? -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -1. ஓகேவா, அப்போ நமக்கு இப்போ என்ன வேணும்? பியோட வேல்யூ தெரியும். நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ -a மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன வந்துடும்? +1ன்னு வந்துருமா? அப்போ 3 + 1 இஸ் ஈக்குவல் டு -aன்னு கிடைக்கும். -a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருது? 4ன்னு கிடச்சிருது. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? -4. ஓகேவா, இப்போ 4 இஸ் ஈக்குவல் டு -a. இப்போ ஏனா என்ன கிடைக்கும்? -a இஸ் ஈக்குவல் டு 4னா a இஸ் ஈக்குவல் டு அப்படியே ஈக்குவல் டு அந்த பக்கம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? -4. ஓகேவா, இப்போ ஏபியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு
y is equal to ax plus bங்கிறது லீனியர் ஈக்குவேஷன் ஓகேவா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிறது லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவேஷனில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸ்ஒயோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஏபியோட வேல்யூவை கொண்டு போய் இந்த லீனியர் ஃபங்க்ஷன் அதாவது லீனியர் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருமா. அப்போ y is equal to a is equal to -4 b is equal to -1ன்னு எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா. சப்ஸ்டியூட் a is equal to -4 b is equal to -1 in equation 1 ஓகேவா. ஈக்குவேஷன் 1 என்னது, y is equal to ax plus b. இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட லீனியர் ஃபங்க்ஷன், எஃப்ங்கிறது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க ஓகேவா. அப்போது y is equal to ax plus b. அப்போ y is equal to a என்ன -4, அப்போ -4x plus b என்னது -1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா -1 ஓகேவா. இப்போ -4x -1ங்கிறது தான் நமக்கு என்னது ரெக்கயர்டு லீனியர் ஃபங்க்ஷன் ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க கொஷினில், எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -4x -1. அப்போ இப்போ என்ன எழுதிடலாம், therefore the required linear function is -4x -1 ஓகேவா. கொஷின் புரிஞ்சிச்சா, கொஷினில் ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க, லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, Z to Zக்கு மேப் ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். லீனியர் ஃபங்க்ஷன் சொன்னதுனால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், y is equal to ax plus b. டிகிரி என்னவா இருக்கணும், லீனியர்னா 1 இருக்கணும். இப்போ அதில் நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க, கொஷினில் கொடுத்துருக்க ரிலேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏபியோட வேல்யூ தான் நமக்கு தேவை. இப்போ ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான லீனியர் ஈக்குவேஷன் அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் கிடச்சிரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 10 பாருங்கள். இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி எ சர்க்யூட் C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus bt2 is equal to a into C of t1 plus b into C of t2 where a, b are constants. இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி எ சர்க்யூட் C of t is called linear. எப்போ லீனியர், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா C of t என்னவாக இருக்கும், லீனியர் சர்க்யூட்டாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணோம், ஸோ தட் த சர்க்யூட் C of t is equal to 3t is linear அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இப்போ 3tன்னு கொடுத்துட்டாங்க C of t. இப்போ 3tங்கிறது லீனியர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் போதும், இப்போ C of t equal to 3tன்னு இதில் நீங்கள் அப்ளை பண்ணி LHS equal to RHS ரெண்டும் ஈக்குவலாக வருது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லிடலாம், லீனியர்னு சொல்லிடலாம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சா, கொஷினில் கிளியராக கொடுத்துருக்காங்க. C of t இஸ் லீனியர். எப்போ லீனியர்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது லீனியர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம செக் பண்ணால் போதும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம 3tங்கிறத C of t is equal to 3tங்கிறத லீனியர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், கொடுத்துருக்கிறது என்னது கொஷினில் C of at1 plus bt2 is equal to a into C of t1 plus b into C of t2. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், C of t is equal to 3tன்னு இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, LHS RHS ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி தானே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், C of t is equal to 3tங்கிறத லீனியர்னு சொல்லிடலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாமா, C of at1 plus bt2ங்கிறது தான் என்னது LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இப்போ C of at1 plus bt2 இங்கே பாருங்கள் என்ன ஃபார்ம் இது, C of t is equal to 3tன்னு இருக்குது. டீக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, at1 plus bt2 இருக்குது. அப்போ 3 into tக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறீங்க, t இருக்க இடத்துல தான் at1 plus bt2 இருக்குது, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 into tக்கு பதிலாக at1 plus bt2ன்னு ரிப்ளேஸ் பண்ணுவீங்க. 3 உள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3at1 plus 3bt2 இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் RHS எடுத்துக்கலாமா, RHS ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, a into C of t1 plus b into C of t2. திரும்ப அதுலேயும் அப்ளை பண்ணுங்கள். a into C of t1, C of t1க்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும், 3t, C of tனா 3t. அப்போ C of t1னா என்ன வரும், 3t1 ஓகேவா. அப்போ a into C of t1னா 3t1. நெக்ஸ்ட் b into C of t2னா என்ன வந்துடும், 3t2. புரியுதா, C of tனா 3t, C of t1னா tக்கு பதிலாக என்ன போடுவீங்க,
T1 போடுவீங்க. அப்போ 3T1 3T2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நம்பரை நீங்கள் முன்னாடி வச்சு 3AT1னாலும் A3T1னாலும் எல்லாமே ஈக்குவல் தான். அப்போ 3AT1 + 3BT2ன்னு கிடச்சிரும். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள். ஈக்குவேஷன் 1 and 2 என்ன இருக்குது? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இதுவும் 3AT1 + 3BT2ன்னு கிடச்சிருக்கு LHSக்கும் RHSக்கும் நமக்கு 3AT1 + 3BT2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? LHS = RHS. இப்போ இதில் இந்த கண்டிஷன் என்ன ப்ரூவ் ஆகிட்டு நமக்கு? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா C(t)ங்கிறது என்னவா இருக்கும்? லீனியராக இருக்கும். 3T தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ C(t) = 3T இஸ் எ லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக என்ன எழுதுவீங்க? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.